அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு செங்கலையும் உருவி எடுக்கும் வரை இங்க இருப்பான். ஒரு மனிதனுக்கு எப்ப வாய்க்குழுப்பு அதிகமாகிறதோ அந்த மனிதனுடைய அழிவு ஆரம்பமாகிறது என்கிறது பொருள். ஆனா முதலமைச்சர் என்ன 23ஆம் புலிகேசியை போட 2 பேர்த்த கூட வச்சிருக்கிறார். இந்த அரசுல தான் பெண்கள் பாதுகாப்பு. வெளியே வாயா செப்பல் எடுத்து அடிக்கிறீங்களா உட்கார்ந்து இருக்கிறாங்க. காட்டன் விலை என்ன, பாலிஸ்டர் விலை என்ன, அதுல மட்டுமே 300 கோடி ரூபாய் ஊழல். காட்டன் எடுத்துட்டு பாலிஸ்டர். அந்த அல்வா கொடுக்குற அம்மாவோட முகத்தை பார்க்கணும். 3.5 வருஷமா உங்கள்கிட்ட அல்வா வாங்குறேன், ஒரு அல்வா தான் என்னால கொடுக்க முடிஞ்சது. பயிர்க்கடன் அல்வா, கல்வி கடன் அல்வா, அதிகமா பெண்கள் தாய்மார்களுக்கு மாதம் மாதம் உதவி தொகை கொடுப்பது தமிழகத்துல தான் அதிகம் என்பதை எங்களுடைய தேர்தல் வாக்குறுதியாக மக்களுக்கு நாம கொடுக்கணும். இந்த 1000 ரூபாய் அதை 200 ரூபாய் ஏத்துற 300 ரூபாய் ஏத்துற இந்த பக்கம் வந்துடாது. பாசிச பாஜக அரசு. அதற்கு நாம பதில் சொன்னா முதலமைச்சர் சொல்றாரு, ஆளுநரும் இருக்கணுமா அண்ணாமலை இருக்கணும், 2 பேர் இருக்கணும். பாருங்களேன் அநியாயத்தை பாருங்க. ஒரு மனிதனுக்கு எப்ப வாய்க்குழுப்பு அதிகமாகிறதோ அந்த மனிதனுடைய அழிவு ஆரம்பமாகிறது என்கிறது பொருள். வாய்க்குழுப்பு அதிகமாக இதெல்லாம் ஆணவத்தினுடைய உச்சம், ஆணவத்தினுடைய உச்சம். இன்னொரு கட்சியில யார் தலைவராக இருக்க வேண்டும் என்பதை இன்னொரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் முடிவு பண்ணுவாங்க. ஏங்க உங்க கட்சியில தான் துண்டை போட்டு நீங்க உங்களுக்கு அப்புறம் பையன், அதுக்கப்புறம் இன்ப நிதி, அதுக்கப்புறம் என்னமோ நிதின்னு வச்சிருக்கிறீங்க. இந்த கட்சியை பொறுத்தவரை அண்ணாமலை தொடர்ச்சியாக இருக்க மாட்டான். ஒரு தலைவர், ஒரு தலைவருக்கு பின்பு ஒரு தலைவர், எல்லா தலைவரும் இணைந்து இந்த வேலையை செய்வதுதான் அந்த கட்சியினுடைய அடிப்படை பண்பு. ஆனா அண்ணாமலை இங்கேயே தான் இருப்பான். எப்ப வரைக்கும் இருப்பானா, அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு செங்கலையும் உருவி எடுக்கும் வரை இங்க இருப்பான். உருவி எடுக்கும் வரை. இந்த ஊழல் பெருச்சாளிகள் 35 அமைச்சர்கள் ஊழல் பெருச்சாளிகள் 2026 சிறைக்கு செல்வதை பார்ப்பதற்கு இந்த ராமர் அதுவரை நிச்சயமா இருப்பான். அதுல உங்களுக்கு எந்த சந்தேகம் வேண்டாம். இதையெல்லாம் கேட்டா கோபம் வருது. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி காலைல சொல்றாரு, என்னங்க ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் என்னை பார்த்து பொய் சொல்றீங்கன்னு சொல்றாரு. நான் எதுங்க பொய் சொல்றேன்? ஏங்க திருச்சிராப்பள்ளியில உங்க சொந்த ஊர்ல, உங்க சொந்த திருச்சிராப்பள்ளியில ராமநாதபுரம் அப்படிங்கிற கிராமத்துல 2 ஆண்டுகளுக்கு முன்பு அரசு பள்ளியை இடித்து குழந்தைகள்லாம் மரத்துக்கு கீழே உட்கார்ந்து 2 வருட காலமாக பாடம் நடந்து கொண்டிருக்கிறது. 2 வருட காலமா பச்சைமலை பகுதியில் ராமநாதபுரம் கிராமத்தில் 2 வருஷம் ஸ்கூல் கிடையாது அவங்களுக்கு. இடிச்சாச்சுங்க, 2 வருஷம் ஆச்சு இடிச்சாச்சு. மரத்துக்கு கீழே என்னுடைய முகநூல்ல அந்த வீடியோவை போட்டிருந்தாங்க. ஐயா குழந்தை பார்க்கணும் நீங்க, அந்த வெயில் எப்படி நிக்கிறாங்க. அதுக்கு நாங்க பிஎம் ஸ்ரீ பள்ளி கட்டி கொடுக்கிறோம்னு சொல்றோம், நவோதயா வித்யாலயாவை கொடுக்கிறோம்னு சொல்றோம், கேந்திரிய வித்யாலயா எவ்வளவு வேணுமோ கொடுக்கிறோங்கிறோம். நவோதயா வித்யாலயா பேரை வேற ஏதாச்சும் பேரை மாத்துக்கிறீங்களா, அதுக்கும் தயாரா இருக்கிறோம். அதை வாங்குவதற்கு துப்பில்லை. ஆனா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பையன் அவர் நடத்தக்கூடிய பள்ளி விழாவில் பங்கேற்பாரு. ஒருத்தர் வந்து கேட்பாரு, அந்த சயின்ஸ் ப்ராஜெக்ட் நல்ல விருது வாங்கினீங்கல்ல. அந்த பையன் நல்ல பையன், நான் எதுவும் பண்ணலீங்க, சும்மா தாங்க நின்ன, யாருக்கும் விருது வாங்கினாங்க, என்னை விட்டுருங்க. ஸோ உங்க பையனுக்கு ஒரு நியாயம். திருச்சி மாவட்டத்தில் இந்த மரத்துக்கு கீழே உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஏழை குழந்தை தாய், அவங்களுடைய குழந்தைக்கு ஒரு நாய். இதாயா நீ வச்சிருக்கிற சமூக மாடல் லட்சம்? நீங்களாம் வந்து பேசுறீங்க, கேட்டா நாங்க பொறுப்பு இல்லாம பேசுறேன்னு பட்டம் வேற கொடுக்குறீங்க. அன்பு தொண்டர்களே, அன்பு சொந்தங்களே, தமிழகத்தை மாற்ற வேண்டிய நேரம் வந்துருச்சுங்க. ஏன்னா இப்ப மாத்தலைன்னா தமிழகத்தை யாராலும் மாற்ற முடியாது. அந்த நேரத்தை நோக்கி வந்து விட்டோம். எல்லாம் தலைகீழாக குட்டிச்சவராக இருக்கிறது. கல்வியிலிருந்து சட்டம் ஒழுங்கிலிருந்து எல்லாம். ஆனா முதலமைச்சர் என்ன 23ஆம் புலிகேசியை போட 2 பேர்த்த கூட வச்சிருக்கிறார். மன்னா மாதம் மும்மாறி மழை பொழிகிறது, அப்படியே வாங்க மக்கள் அப்படியே சிரிச்சுக்கிட்டு ஆனந்தமா இருக்கிறாங்க. இன்னொருத்தர் வேற வெக்கமே இல்லாம சொல்றாரு, இந்த அரசுல தான் பெண்கள் பாதுகாப்பு. வெளியே வாயா செப்பல் எடுத்து அடிக்கிறீங்களா உட்கார்ந்து இருக்கிறாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு ஓட்டு கேட்டீங்களா, வெளியே வரதானே போறீங்க. இப்பெல்லாம் பேசுறாங்க. அன்பு சொந்தங்களே, நாம் அனைவரும் இணைந்து இந்த கூட்டத்திலே நாம் பேசக்கூடிய கருத்துக்களை எல்லா மக்கள்கிட்ட எடுத்துட்டு போனாங்க. அதான் அந்த கூட்டத்தினுடைய நோக்கம். தென் சென்னை தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இந்த முறை தமிழிசைக்கா வந்திருக்கணும். எல்லாம் பெரிய மனதோடு இத்தனை லட்சம் வாக்குகளை வாரி இழைச்சி. உங்களுக்கு தெரியும், வெற்றி என்பது தாமதப்பட்டிருக்கிறதோ தவிர வெற்றி என்பது வராம போகலைங்கய்யா, தாமதப்பட்டிருக்கிறது அவ்வளவு.
2026 நிச்சயமாக அது நடக்கத்தான் போகிறது. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லைங்கய்யா. நம்ம தெள்ள தெளிவா இருக்கோம். இவங்க எந்த அளவுக்கு விஞ்ஞான ஊழல் செய்யறாங்கன்னு ஒரே ஒரு கருத்தை மட்டும் முன்னாடி வைக்கிறாங்க ஐயா. எந்த அளவுக்கு விஞ்ஞான ஊழல்? இலவச வேட்டி சேலை திட்டம் ஐயா. ஒரு வேட்டி எடுத்தீங்கன்னா நூல் 2 பக்கம் வருங்க ஐயா. இது ஒரு நூல், இது ஒரு நூல். இந்த நூல் பேரு வார்ஃபுமாங்க, இந்த நூல் பேரு வெஃப்ட்டுமாங்க. இந்த 2 நூல் சேரத்தான் வேட்டி செய்ய முடியும். தமிழக அரசு போன ஆண்டு சொல்றாங்க இலவச வேட்டியில வார்ப் நேரா இருக்கக்கூடிய நூல் 100% காட்டன் தான் இருக்கணும். இவங்க எந்த அளவுக்கு ஊழல் பண்றாங்கன்னா காட்டனுக்கு பதிலா பாலிஸ்டரை மாத்துறாங்க. காட்டன் விலை என்ன, பாலிஸ்டர் விலை என்ன, அதுல மட்டுமே 300 கோடி ரூபாய் ஊழல். காட்டன் எடுத்துட்டு பாலிஸ்டர். அந்த வேட்டியை 5-6 வேட்டி எடுத்து நம்ம சோதனை பண்ணோம். அந்த சோதனையில 78% பாலிஸ்டர் இருக்கு, 100% காட்டன் இருக்க வேண்டிய இடத்துல 300 கோடி ரூபாய் மொத்தமா ஊழல். டிவிஏசிக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். முதல் முறையாக டிவிஏசி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன், லஞ்ச ஒழிப்பு அதிகாரி பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்துக்குள்ள வந்து என்னைய அலுவலகத்துல கேள்வி கேட்டாங்க. எங்க போய் வேட்டி வாங்கினீங்க, நீங்க வேட்டி வாங்கினீங்களா, இவர்கிட்ட வாங்கினீங்களா, அந்த வேட்டி எப்படி சோதனை பண்ணீங்க? நாங்க வாங்க ஏதாங்க வேட்டி இப்படி சொல்லுவீங்கன்னா 3 இடத்துல வேட்டி வாங்கி 3 சோதனை 3 லேப்ல பண்ணியிருக்கிறேன். எல்லாத்தையும் வீடியோகிராஃப் எடுத்திருக்கிறேன், கம்ப்ளைண்ட்டும் கொடுத்திருக்கிறேன், ஆக்ஷன் எடுங்க ஐயான். இந்த ஆண்டு எவ்வளவு டெக்னிக்கல் ஆளுங்க பாருங்க. இந்த ஆண்டு கொள்முதல் கொள்கையை மாத்தி வார்ப்புல 65% பாலிஸ்டர் அலோடுன்னு இவங்களே மாத்தி இருக்கிறாங்க. போன ஆண்டு 100% காட்டன் இருக்க வேண்டும் என்று சொன்னவர்கள் 60. அதனால காந்தி அவர்களே ஈரோட்ல உங்க பினாமி செஞ்ச பேரோட எனக்கு தெரியும், யாரு செஞ்சாங்கிறதும் தெரியும். 91ல கள்ளச்சாராயம் காட்சி குண்டாஸ் வழக்கிலே உள்ளே சென்றவர் நீங்க. காந்தின்னு பேர் வச்சுக்கிட்டு எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டாம். தமிழகத்திலே நேர்மை என்ன. அண்ணன் பெரிய கருப்பன் அவர்கள் நாம் ஒரு அறிக்கை கொடுக்கிறோம். அண்ணே பயிர்க்கடன் தள்ளுபடி 12,110 கோடி ரூபாய் தள்ளுபடி பண்றேன்னு சொன்னீங்களே, பண்ணலையே. நான் பெரிய கருப்பன் அவர்கள் பதில் அறிக்கை அமைச்சர் கொடுக்கிறாரு, நைட்டு 11:55 கொடுக்கிறார். அடுத்து நான் சொன்னேன் திமுக ஆட்சியில பொழுது விடியாதுன்னு அமைச்சருக்கே தெரியுமாட்டு இருக்கு, அதான் நள்ளிரவுல அறிக்கை கொடுக்கிறார். 11:55 பதில் அறிக்கை. அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்களே, நீங்க எவ்வளவு பெரிய ஃப்ராடு பண்றீங்கன்னா 12,110 கோடியில இன்னும் 3,000 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட நீங்க என்ன பயிர்க்கடன் தள்ளுபடியே பண்ணல. புதிதாக 16,000 கோடி வந்துருச்சு. ஒரு துறையும் தில்லுமுள்ளு செய்து 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 மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார். இதுல முதலமைச்சர் இருட்டு கடைக்கு போறார். திருநெல்வேலிக்கு இருட்டு கடை அல்வா எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அந்த அல்வா கொடுக்குற அம்மாவோட முகத்தை பார்க்கணும். 3.5 வருஷமா உங்கள்கிட்ட அல்வா வாங்குறேன், ஒரு அல்வா தான் என்னால கொடுக்க முடிஞ்சது. பயிர்க்கடன் அல்வா, கல்வி கடன் அல்வா, பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்போம் அல்வா, ஓய்வூதியம் உயர்வு அல்வா, தற்கால பணியில் இருந்தீங்கன்னா நிரந்தர பணி அல்வா, செவிலியருக்கு இது அல்வா. மொத்தமாக அல்வா கடை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் மத்திய அரசு நாம அல்வா கொடுக்குறோன்னு சொல்றீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு திராணி இருக்கும். அதனால அன்பு முதலமைச்சர் அவர்களே, இன்னும் 1 வருஷம் உங்களுக்கு இருக்கு. 1 ஆண்டு காலம் சரியா எழுதி வச்சுக்க, 365 நாள். எப்ப நீங்க மதுரைக்கு போய் ஜல்லிக்கட்டை பார்க்கும்போது மூர்த்தியோட பார்க்கணும். இன்ப நிதி கூட 4 நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. இன்ப நிதிக்கு அந்த வியூ, அந்த மாடுக்கு அப்படியே தெரிய மாட்டேதாமா. உடனே அந்த மூர்த்தியோட ஒரு அம்மாவை பார்த்து, யாருமா இந்த அம்மா, நீ எதிரிமா அப்படி, அந்த அம்மா தான் கலெக்டருங்கிறாங்க. யாரா இருந்தா எதிரி? இன்ப நிதி அவருக்கு தெரியாத ஒரு மாட்டை பார்த்து என்னையா நம்ம ஆட்சி நடத்துறோம். எல்லாம் தமிழகத்துல மக்கள் பார்த்து கொண்டிருக்கல. கலெக்டர் அம்மா அப்படியே சைலண்டா எந்திரிச்சு அப்படி 2 சேர் தள்ளி உட்கார்றாங்க. மூர்த்தி சொல்றாங்க, எல்லாம் வாங்க வாங்க தம்பிகள்லாம் வாங்க, தம்பிகள்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ரோல் உட்கார்ந்து எல்லாம் பாருங்க. நீ போய் அப்படி மாட்டை பார்க்கலின்னா அந்த மாடு வெளியே வராது, அந்த மாடு ஜல்லிக்கட்டு பண்ணாது. பாருங்க, தள்ள விதி. இவர்களுடைய கொடூரத்தை தாண்டி இந்த குஞ்சு கோழின்னு சொல்லுவோம், நீ குஞ்சு கோழியினுடைய கொடூரத்தையும் பார்க்க வேண்டிய நிலைமை நமக்கு. 2ஆம் தலைமுறை 3ஆம் தலைமுறை எல்லாம் வளர்த்து விட்டு மோடிக்கு பாடம் எடுக்கின்றார் ஜனநாயகம்னா என்னன்னு. கிளை தலைவரை மேடையில் அழைத்து கௌரவம் கொடுத்து இந்த கட்சியில் அப்புறம் தாங்க கூட்டமே நடத்துவோம். அது இந்த கட்சியினுடைய ஜனநாயகம்.
மக்கள் கையை கொடுக்கும் பொழுது இந்த பாக்கெட்ல சானிடைசர் எடுத்து இந்த கையில தொடச்சிக்கிட்டு முதலமைச்சர் அவர்களே பாக்கெட்ல கையை விடுறீங்க, அதுக்கு தானே பேண்டே போட்டுருக்கிறீங்க. அது போலதான் இங்க பாரதிய ஜனதா கட்சியில யாரும் கிடையாது. கடைசியாக இன்னைக்கு ஒரு அறிவிப்பையும் சொல்றோம். தமிழ்நாட்டில் நீங்க என்ன சொல்லுவீங்க அப்படிங்கறத இன்னைக்கு நாங்க சொல்றோம். அக்கா தமிழிசை அவர்கள் தலைமையில பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக ஒரு குழு நம்ம போட போறோம். அந்த குழு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் எல்லாம் சந்தித்து அங்கே நம்முடைய மக்கள் நலத்திட்டங்கள் என்னெல்லாம் செய்யறாமோ அதை பார்த்துட்டு வந்து தமிழகத்திலே 2026 தேர்தல் அறிக்கையை தயாரிப்பார். பெண்களை நல்லா கேட்டுக்குங்க தாய்மார்களே, டெல்லியில 2500, இங்கே அதை தாண்டி செல்ல இருக்கின்றோம். அதை தாண்டி எங்களால் செய்ய முடியும். அசாமில், மத்திய பிரதேசில், மகாராஷ்டிராவில் அனைத்து இடத்திலும் ஏழை மக்களுக்கு ஆதரவாக பாரதிய ஜனதா கட்சி நிக்குது. தயவு செஞ்சு இந்த 1000 ரூபாய் தூக்கிட்டு எங்க பக்கத்தில் வந்துடாதீங்க. மற்ற மாநிலத்திலே பாரதிய ஜனதா கட்சி தாய்மார்களுக்கு, மகளிருக்கு, சகோதரிகளுக்கு மகாராஷ்டிராவில் 2100, டெல்லியில 2500. அக்கா அவர்கள் குழு எல்லா மாநிலத்திற்கும் சென்று வந்த பிறகு இந்தியாவிலே தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி அதிகமா பெண்கள் தாய்மார்களுக்கு மாதம் மாதம் உதவி தொகை கொடுப்பது தமிழகத்துல தான் அதிகம் என்பதை எங்களுடைய தேர்தல் வாக்குறுதியாக மக்களுக்கு நாம கொடுக்கணும். இந்த 1000 ரூபாய், அதை 200 ரூபாய் ஏத்துற, 300 ரூபாய் ஏத்துற இந்த பக்கம் வந்துடாது. உங்கள் முல்லை எடுத்து, உங்கள் முல்லை எப்படி எடுத்து எறிவது என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு தெரியும். மக்களோடு மக்களாக 2026 தேர்தல் களத்தில் நிற்போம். இந்தியாவில் எங்கெல்லாம் மூளை முடுக்கெல்லாம் மக்களுக்கு எந்த மாதிரி திட்டத்தை எல்லாம் கொண்டு வந்திருக்கின்றோமோ வளர்ச்சி திட்டத்தோடு தமிழகத்திற்கு அதையும் கொண்டு வரப்போகின்றோம். எங்கள் தேர்தல் அறிக்கையோடு போட்டி போட்டு தைரியம் இருந்தால் வெற்றி பெற்று காட்டுங்கள் 2026 தேர்தலில். காரணம் இது மோடியின் கேரண்டி. சொன்னார்னா அது செய்வார்கள்.